இன்றைக்கி நாம் நல்ல சாஃப்டாக வாயில் போட்டதுமே கரையிற மாதிரி குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு பால் பவுடர், அரை கப்பு மைதா மாவு, 1/4 கப்பு ரவை, அரை டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கையில் மாவு ஒட்டி பிடிக்கிற பக்குவத்துக்கு விரவிக்கோங்க. கடைசியாக கையில் கொஞ்சமாக நெய்யை எடுத்துட்டு எல்லா மாவுலேயுமே படுற மாதிரி தடவி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் இது ஊறட்டும். இப்போது ஒரு கடாயில் 3 கப்பு சீனி, 3 கப்பு தண்ணி சேர்த்துட்டு 2-3 ஏலக்காயும் தட்டி சேர்த்துட்டு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக லெமன் ட்ராப்ஸையும் சேர்த்துட்டு கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போது விரைய வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கைக்குள்ள வச்சுட்டு பால் மாதிரி வெடிப்பு இல்லாமல் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போது மிதமான சூடுள்ள எண்ணெயில் உருட்டி வச்சிருக்க பால்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சுக்கோங்க. இடையிடையாக திருப்பி போட்டு பொரிச்சிடுங்க. இந்த அளவுக்கு பொன்னிறமாக செவந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துட்டு ஆற விட்டுட்டு சீனி பாகில் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. நல்ல சாஃப்டான குலாப் ஜாமுன் ரெடி. அப்புறம் என்ன செய்யுங்க, சுவைங்க, ருசிங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.